ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து முக்கியமாக இந்த வீடியோ வந்து நான் எதுக்காக இந்த மாதிரி வீடியோலாம் போடுறேன்னா, நான் இப்போ போடுற வீடியோவும் ஒரு சில வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு சில வீடியோவும் நான் டீச்சராக இருந்து பேசுகிற காட்டிலும் ஒரு பேரண்ட்ஸாக இருந்து இன்னொரு பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இதில் வந்து நம்ம பிள்ளைகளை வளர்க்குறதுல ஒரு சில மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ் வந்து வளர்க்குற கஷ்டப்படுறாங்க. எனக்கும் அது தெரியும். நானுமே என் அம்மாவுமே எங்களை வளர்க்க கஷ்டப்பட்டுருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து அன்எஜுகேஷன் தான். இருந்தாலுமே வந்து இப்போ இருக்க பேரண்ட்ஸ் படித்தவங்களோ படிக்காதவங்களோ செல்லு வந்து எல்லார் கையிலையுமே இருக்குது. ஸோ ஃபிங்கர் டிப்ஸில் வந்து எல்லாத்தையும் வச்சு பார்க்குற மாதிரி வந்து ஃபோனை வச்சு எல்லாத்தையுமே ஒரு செகண்டில் பார்த்து முடிச்சிடுறாங்க. நிறையா வந்து அதிலே வந்து நாலேஜாக கெயின் பண்ணிடுறாங்க. ஸோ நானுமே பாதிக்கு மேலே அப்படி தான் நானுமே பண்ணுறேன். என்னோடய நாலேஜ் வந்து நான் வந்து எப்படி லேர்ன் பண்ணேன், எப்படி பண்ணேன்றது ஸ்கூலில் வேணால் அதை வந்து இது பண்ணலாம். ஆனால் பேரண்ட்டாக இருந்து என்னால் வந்து அதை வந்து பண்ண முடியாது. பிள்ளைங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு டீச்சராக கொண்டு போக முடியாது. என் பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் வேணால் அதை வந்து சாத்தியமாகும், வீட்டில் சாத்தியப்படாது. அதுக்கு பதிலாக எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் உங்கள் கூட சேர்ந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது எனக்கு வந்து ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ நான் படிக்கிற காலத்துலாம் பட்டன் செல்லே பார்க்குறது பெரிய விஷயமா இருக்கும். இப்போ வந்து டச்சு செல்லு தான் எல்லாருமேவும். ஸோ அதனால் நிறைய இங்கிலீஷ் நாலேஜ் வளர்க்குறக்கு ஆப்ஸு, மேக்ஸுக்கு நாலேஜ் வளர்க்குறக்கு ஆப்பு, எல்லாத்துக்குமே ஆப்பு வந்துருச்சு. ஆப்ஸ் மூலமாக பிள்ளைகளை கொண்டு போகிறாங்க. பத்தாக்குறைக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து அடி வாங்காத நாள் கிடையாது. இப்போ வந்து அடி வாங்குறதே கவுண்ட் பண்ணிக்கலாம், எத்தனை நாள் அடி வாங்குறாங்க அப்படின்றது. ஸ்கூல்லே அதே மாதிரி தான் பிள்ளைகளை வந்து அடிக்கக்கூடாது, பேச்சிலே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு சாத்தியப்படுன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா ஒரு சில பிள்ளைங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அடமெண்ட்டாக இருக்காங்க அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிப்பாங்க. ஒரு சிலை வந்து சமத்தாக இருப்பாங்க, கொஞ்சம் நாலேஜ் வந்து கெயின் பண்ணுற கஷ்டமாக இருக்கவங்களால கண்டிப்பாக வந்து அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் வந்து பிள்ளைகளை கண்டிப்பாக நல்ல முறையில் கொண்டு வரலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிள்ளைகளை அது கிட்ஸ் 0 to ஒரு 10 இயர்ஸ்குள்ளே இருக்க பிள்ளைகளை 10 இயர்ஸ் இருக்க பிள்ளைகளை அந்த வயசில் இருக்க பிள்ளை வந்து நம்ம வந்து அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 5-6 இயர்ஸ் வந்து களிமண் மாதிரி இருப்பாங்க. நம்ம பிடிக்கிறதுல தான் இருக்குது அவங்கள. மேக்ஸிமம் பொறுமை நம்மளுக்கு வந்து ரொம்ப இருக்கணும் சின்ன பிள்ளைங்க விஷயத்தில் வந்து. ஏன்னா ஏற்கனவே டப்பு டப்புன்னு கை நீட்டிடக்கூடாது. பிள்ளைகளை வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து ரொம்ப வந்து சேட்டை பண்ணுற பிள்ளைங்களும் இருக்காங்க. ஒரு சில வந்து நிறைய வந்து கொண்டு போவாங்க அப்படி. ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து அதை முடியாது. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து பிள்ளைகளுக்கு வந்து கற்றுக்குறாங்க, எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். அது லாங்குவேஜாக இருந்தாலும் மேக்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா லிசன் பண்ண வைக்கணும். பிள்ளைகளை வந்து நல்லா கவனிக்க வைக்கணும். கவனிக்க வச்சா மட்டும்தான் அது எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் சரி, நம்ம பேசுகிற விதமாக இருந்தாலும் சரி நல்லா கவனிக்கணும். அதுக்கு பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட்டு பொறுமையை கற்றுக் கொடுக்கணும். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து பொறுமை வந்து எந்த கடையில் விற்கின்னு தான் கேட்குறாங்க. எல்லாம் அவசரம்தான். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து லிசன் பண்ண வைக்கணும். நம்ம அதுக்கு ஆக்டிவாக எதாவது பண்ணணும். கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பிள்ளைகளுக்கு வந்து நம்ம எதாவது பண்ணி தான் ஆகணும். வேலைக்கு அவசரமாக ஓடுறோம், எல்லா வேலையும் பார்க்குறோம். ஸோ அதுங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குனாலே போதும். நம்மளை வந்து நம்மக்கிட்ட அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வருவாங்க, பாசமாக இருக்குங்க பேரண்ட்டை. 2வது வந்து ஸ்பீக் பண்ணி எந்த ஒரு லாங்குவேஜுமே கவனிக்க வச்சு ஆரம்பத்தில் நம்ம தமிழ் மொழியவே எடுத்துக்கோங்க. நம்ம பிள்ளைங்க வந்து நம்மளை பார்க்குறாங்க, உத்து பார்க்குறாங்க, என்ன பேசுகிறோன்னு வாயவே பார்ப்பாங்க. அடுத்து வந்து அதுகளாக தான் நம்ம பேசுகிற மாதிரி ததன்னு பேசுவாங்க. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் நாள் போக அதுகளும் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பேச ஆரம்பிக்குங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரீட் பண்ணாத அந்த எழுத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்போம். அப்புறம் ரீட் பண்ணுவாங்க, அப்புறம் ரைட் பண்ணுவாங்க. என்னைய பொறுத்த மட்டும் இதுக்கு வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துலாம் கிடையாது. சின்ன பேரண்ட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றது வந்து நம்மளுக்கு முக்கால்வாசிக்கு மேலே தெரியும். அவங்களுக்குன்னு ஒரு சில குணங்கள் இருக்கும், அதுவுமே நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். அதை வந்து எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போய் தான் பிள்ளைகளை வழி கொண்டு வர முடியும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ செல்லு வந்து பிள்ளை கையில் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பாக நம்ம கையில் தான் ஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஏன்னா நம்ம கொடுக்க நினச்சா கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது நினச்சா கொடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக அதுக்கு வேறு ஏதாவது மெத்தடு சேஞ்ச் பண்ணி கொண்டு போகலாம். ஃபோனை வந்து அதிகமாக யூஸ் பண்ண விடக்கூடாது. நானுமே அப்படி தான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் சும்மா அதுக்காண்டி கார்ட்டூன்ஸ் வந்து நான் பார்க்கவே விட மாட்டேன்னு சொல்லலை. கையில் வைக்கக்கூடாது, 10 நிமிஷத்துக்கு மேலே பார்க்கக்கூடாது.
லிமிட்டட் டைம்ஸ் தான். நீ என்ன சொல்கிறியோ நான் வந்து ஒரு சில விஷயங்களை கேட்குறேன், அது வந்து நியாயமாக இருந்தால் மட்டும். நான் அதே மாதிரி எனக்கு என்ன விஷயம் தோணுதோ கண்டிப்பாக அதை நீ செஞ்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயப்படுத்தாதீங்க. செய்யணும் அப்படின்ற ஒரு உனக்கான வேலை இதுதான் நீ செஞ்சாகணுன்றதை சொல்லிடணும் கம்பல்சரி. அப்படி கொண்டு வாங்க குழந்தைங்கள. நிறைய வீடியோ போடுறேன், நிறைய விளையாட்டு மூலமாகவும் நல்ல ஒரு ஆர்வத்தோடும் கொண்டு போகலாம். கண்டிப்பாக என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ண நினைக்கிறவங்க என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.